இருந்து சீமானுக்கு கடிதம். இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. கனடாவில் இருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்காக ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருக்காங்க. ஒரு அறிக்கைன்னு நம்ம சொல்லலாம். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, அதை இன்றைய தினம் தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அன்புள்ளம் கொண்ட நாம் தமிழர் உறவுகளுக்கு வணக்கம். தமிழின அழிப்பு மற்றும் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தமிழீழ தலைவர்களின் உரிமை போராட்டங்களுக்கு துணை நின்றபடி கால தொடர்ச்சியின் போக்கில் தமிழகம் இன மீட்பு போராட்டங்களில் எழுச்சி கொண்டு நிற்பது அனைவரும் அறிந்ததே. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சிமிகு போராட்டங்கள் மூலமாக ஈழ தமிழினத்தின் வரலாறு மீது சேறு பூச முனைந்த பலர் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை தலைமையேற்று எழுந்து நிற்கும் அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சியானது அண்மையில் ஜாட் என்ற திரைப்படத்துக்கு எதிராக போராடி அந்த திரைப்படத்தை தமிழகத்தில் இருந்தே அகற்றியதை கண்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் மிக உளப்பூரிப்பு அடைந்தோம் என்பது மிகையல்ல. தமிழீழ அரசு இயக்கமற்று இருக்கும் இவ்வாறான இக்கட்டான காலப்பகுதியில் திரைப்படங்கள் வாயிலாக வெளிவரும் இவ்வாறான அவதூறு காட்சிப்படுத்தல்களை மக்களிடையே பரப்பும் அநாகரிகமான செயலுக்கு எதிராக உடனே வெகுண்டெழுந்து போராட்டம் நடாத்தி தமிழீழ தேசிய தலைவரின் மாண்பு மீது நிகழ்த்தப்பட்ட அவதூறு தாக்குதலை இல்லாதொழித்த இப்பெரும் செயலுக்காக நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கு தலை வணங்கி எம் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழீழ தேசிய தலைவர் காட்டிய வழியில் என்றென்றும் ஒன்றித்திருப்போம். இயற்கை உங்களுக்கு நல்ல அருள் புரியட்டும். தமிழை வாழ வைப்போம். தமிழ் மண்ணில் தமிழரையே ஆள வைப்போம். நன்றியுடன் ஜெயாந்தன், அனைத்து உலக ஒருங்கிணைப்பாளர், உலகத் தமிழர்களின் உரிமை குரல் என அவர் பதிவு செய்திருக்கிறார்.